விஜயா, உங்க மருமக எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. பதில் சொல்லாம முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. இது பேட் மேனஸ் இல்ல? அம்மா மனசுலயே நல்லா இருக்கேன்னு சொல்லிப்பாங்க மேடம். நோனோ விஜயா, நம்ம வீட்டுக்கு வர மருமகளையும் மகா மாதிரி தான் பாத்துக்கணும். கேட்டா பதில் சொல்லுங்க. மேடம், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இஷ்யூ, அதான். இஷ்யூ இருக்கட்டும்பா, அது எப்ப வேணா சரியாகும். ஒரே ஃபேமிலி தானே. விஜயா, பதில் சொல்லுங்க. நல்லா இருக்கேன். இப்படி சொல்றதுக்கு சொல்லாமலே இருக்கலாம். முத்து, உட்காருங்கப்பா. மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. மனோஜ், நாளைக்கு உங்களுக்கும் ரோகிணிக்கும் கவுன்சிலிங் இருக்கு. ஓகே மேடம். ஓகே, அங்க உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்ன்றதையும் அதுக்கான காரணத்தையும் ஸ்ட்ராங்கா சொல்லணும். அதை தெளிவா சொல்லணும். அதே மாதிரி ரோகிணி கூட இனிமே வாழ முடியாது, டைவர்ஸ் வேணும்னு ரொம்ப தெளிவா சொல்லிடணும். அதெல்லாம் சொல்லிடுவா மேடம், அவன் புத்திசாலி. அதாவது புத்திசாலித்தனத்தை கோர்ட்லயே பார்த்தனே. கோர்ட்லயே முடிஞ்சிருக்க வேண்டிய கேஸ் கவுன்சிலிங் வரைக்கும் வந்தது இவராலதான். கவுன்சிலிங்லயும் தெளிவா சொல்லாம குழப்பத்தோட சொன்னார் அப்படின்னா அப்புறம் டைவர்ஸ் கிடைக்கிறது இன்னும் இழுத்துக்கிட்டே போகும். நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா டைவர்ஸ் சீக்கிரத்துல கிடைச்சிடும். மேடம், நடக்கிறது ஏதாவது சொல்லுங்க மேடம். இவன் என்ன மேடம் தெளிவா சொல்ல போறான்? அங்கேயும் போய் தானே குழப்பிட்டு தான் இருப்பான். ஏய், சும்மா அவங்க தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்ப மட்டும் பதில் வேகமா வந்து திட்டத்தெல்லாம் உடனே பேசிடுவீங்க. முத்து, நீங்களும் மீனாவும் தான் ரோகிணி பத்தின உண்மையா முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆமா மேடம், நான் தான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அந்த வீட்டுல சொல்லாம மறைச்சது இவதான் மேடம். அது இப்ப தேவையில்லை. முத்து, மீனா, நீங்க ரெண்டு பேரும் மனோஜ் கவுன்சிலிங்க்கு போகும்போது அவர் கூட சப்போர்ட்டுக்கு போங்க. அங்கேயும் நீங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்களா மேடம்? கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா உங்க ஃபேமிலி சப்போர்ட் மனோஜுக்கு இருக்குன்னு கவுன்சிலிங் பண்றவங்களுக்கு தெரியணும். அதனால நீங்க கூட போங்க. மேடம், நான் கூட போலாம்ல. இதுக்கு கோர்ட்ல தான் எதுக்கெடுத்தாலும் கத்திக்கிட்டு இருந்தீங்க. அங்க போய் கத்துனா ரோகிணியை நீங்க குடும்பப்படுத்திட்டு இருந்தீங்க. மனோஜ் மைண்ட மாத்திரீங்கன்னு திருப்பி விட்டுருவாங்க. தேவையா இது? இது வரைக்கும் என்கிட்ட எத்தனையோ கேஸ் வந்திருக்கு. ஆனா என்